Like, do you have some occasional frictions with your father? எஸ் சார். ஆக்சுவலி நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாட்ட பேசினதே இல்லை சார். எனக்கு எங்கள் அப்பானாலே பயம். எங்கள் அப்பா வீட்டுக்கு வராருன்னு தெரிஞ்சால் நான் போய் தூங்கிடுவேன் சார். அவருக்கு பெல் அடிக்கிறது கேட்டோடனே நான் தூங்குற மாதிரி நடிப்பேன். எனக்கு அவரை ஃபேஸ் பண்ணவே முடியாது சார். அவ்வளோ பயம். ஹி வாஸ் தட் ஸ்ட்ரிக்ட். அண்ட் எங்கள் அம்மாவுக்கு இருக்கிற ஈஸினஸ் வந்து எனக்கு என் அப்பா கிட்ட கிடையவே கிடையாது சார். ஒரு ஃப்ரீயாக எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும். இது எப்போவுமே இருந்தது. பட் தேர் வாஸ் எ ஏஜ் வேர் எனக்கு வந்து ஏன் நீங்கள் இப்படி என் கூட இல்லைன்றது தோன்ற ஒரு ஏஜும் எனக்கு வந்துச்சு. அதுக்கு அவர் எனக்கு ஆன்சர் பண்ணுற ஒரு டைமும் வந்துச்சு சார். எப்போவுமே லைஃப்பில் அப்பாவை வில்லனாக நம்ம பார்க்குறோம்ல சார். எனி டே இட்ஸ் ஹேப்பனிங். டியூரிங் த இனிஷியல் டேஸ் ஆஃப் திஸ் ஸ்கிரிப்டிங் வென் ஐ அப்ரோச் மெனி அண்ட் வென் இந்த ப்ராசஸ் டிலே ஆகிட்டே அந்த டைம் இருக்குது சார். வெயிட்டிங் பீரியட் ஆஃப் எவ்ரி ஒன். அந்த வெயிட்டிங் பீரியட் அப்போது எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு சார். நம்மளால் ஒன்றுமே ஆக முடியாது போல் லைஃப்லன்ற மாதிரி. அப்போது ஒரு கதையை ஒரு இடத்துல சொல்லிவிட்டு நான் வரும்போது தி செட் யூ ஹீரோவாக இது ஒர்க் ஆகாது, நீங்கள் டைரக்ட் மட்டும் பண்ணுங்கள், வில் ஹேவ் சம் அதர் ஹீரோன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இன்செக்யூர் ஆயிடுச்சு சார், ஓப்பனாக சொன்னால். அப்போ அந்த மொமெண்ட் என் லைஃப்பில் வந்து ஐ வாஸ் திங்கிங், நான் யாருக்கு ஃபோன் அடிக்கணும் அந்த கார் டிரைவில். ஐ ரியலி வாண்ட் டு டாக் டு சம் ஒன் சார். எங்கள் அம்மா கடிச்சா எங்கள் அம்மாவால் இதை தாங்கிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸு கடிச்சா அவனுங்க வந்து என்னடா இவன் இப்படி டவுன் ஆகிட்டான், என்ன மச்சான் இதுக்கெல்லாம் அப்படி சொல்கிறவானுங்க. நமக்கு யார் இருக்கா நம்ம லைஃப்பில், நம்மளை பார்த்துக்கலாம் பண்ணலான்னு சொல்ல யார் இருக்கான்னு நினைக்கும் போது தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் மை லைஃப் நான் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக நான் பேசணும்னு நினச்ச கால் சார். நான் எங்கள் அப்பா கால் பண்ணேன். சொல்லுப்பா அப்படின்னா எப்போவுமே டாடி எங்கே அப்படி பேசுகிற பையன், எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லு அப்படின்னா, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு பயமாக இருக்குது என்னால் அப்படின்னு நான் அழுத டைமில், என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்னு சொன்ன அந்த அப்பாவுடைய வேர்டு இருக்குல்ல சார், என் லைஃப்லேயே அப்பான்றவர் எவ்வளோ முக்கியன்றது எனக்கு அன்றைக்கி தான் டெஃபினட்டாக தோணுச்சு சார். ஸோ ஐ தாட் எல்லா பசங்க லைஃப்லேயும் இப்போ திட்டிகிட்டு இருப்போம், பட் வென் வி ஆக்சுவலி ஏர்ன் ஆர் வென் வி ஆக்சுவலி ஃபேஸ் த வேர்ல்ட் வி வில் கெட் டு நோ ஹவு ஹார்ட் இட் வாஸ் ஃபார் அவர் ஃபாதர்ஸ்ன்றது தோணுச்சு சார். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ வாண்டட் டு யூனோ அப்பாங்களுக்கும் பையனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு புரியாத ரிலேஷன்ஷிப் தான் சார் சாகுற வரைக்கும். எல்லா அப்பா பையனுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அவங்க அப்பா கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம், அது டோட்டலி வேறு. அவர் இறக்கிறதுக்கு 4 நாள் முன்னாடி தான் எங்கள் அப்பா அவர் பேசிக்கிட்டாங்களே சார், அப்படியா அந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்டோரிஸ் வந்து ஐ ஹர்ட் இட் வித் எவ்ரி ஒன். வென் ஐ சி டேட் அண்ட் சன் பீங் வெரி க்ளோஸ் லைக் ஃப்ரெண்ட்ஸ், அது எனக்கு ரொம்ப ரேர் சார். எனக்கும் ஆக்சுவலி ஒரு வேற உலகத்துலேருந்து அவங்க வந்த மாதிரி இருக்கு. எனக்கு இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க அப்படி. எனக்கு 2 செல்வராகவன் படம் ஞாபகம் வருது. ஒன்று வந்து நான் தியேட்டரில் விக்கி அழுதது வந்து இந்த 7Gயில் வந்துட்டு அந்த விஜயன் வந்துட்டு பாரு ஏதோ பண்ணிட்டான் பாரு, அவன் வேலை அவன் தானா வந்து அந்த சீனில் அந்த தனுஷ் தூங்குற மாதிரி ஹில் பி ப்ரிட்டெண்டிங் அந்த சீன். ஸோ அதில் வந்து ஸ்ட்ரிக்ட் ஃபாதர் ஸ்ட்ரிக்ட் சன். அதே மயக்க மன்னல the father will be giving drinks to son and பயங்கர கூலா ஒரு டாட். எனக்கு ரெண்டுமே வந்து கைண்ட் ஆஃப் அப்பாங்க ரொம்ப அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டாங்க. அம்மா டக்குன்னு நம்மளை கொண்டாடிடுவாங்க சார். அப்பா அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டாங்க. எப்படி போய் ஒரு கப்பை வாங்கிட்டு நின்னா கூட நைஸ் அங்கே வச்சிருப்பா அப்படின்ட்டு நமக்கு எதுக்கு இந்த கப்பை வாங்கி விட்டு காமிச்சு விட்டுரும்.